மேரேஜை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதை நம்ம பொதுமைப்படுத்த முடியாதுன்னு பார்க்குறேன். இப்போ ஒரு சொந்த வீடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தண்ணி சரி இருக்காது, மேபி அந்த ஏரியா நல்லா இருக்காது, சுற்று வட்டாரம் நல்லா இல்லைன்னு சொல்லி இப்படி ஒன்று வச்சுப்போம். இது ஒரு கேஸ். இன்னொன்று, ஒரு சினிமா பார்க்க போகிறாங்க, அந்த படம் மொக்க படமாக இருக்குது, பார்க்கவே முடியல, ரொம்ப டார்ச்சராக இருக்குது. இவங்க யாருமே வந்து வீட்டில் வாழக்கூடாது, இனிமேல் சினிமாவே பார்க்க போகக்கூடாதுன்னு முடிவு பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, வேறு ஒரு வீடு மாற்றிக்கலாம், இல்லை நல்ல படமாக போகலாம். இங்கே ஒரு வாட்டி பண்ணிட்டா மாற்ற முடியாது. அதனால தான் இந்த பிரச்சனை வந்து வருது. நான் கூட தான் விளையாட்டாக சொல்லிகிட்டு இருப்பேன், இப்போ காலம் நிறைய மாறுறதால மேரேஜ் வித் எக்ஸ்பைரி டேட்டுன்னு வச்சிடணும். 2 வருஷமா 3 வருஷமா 5 வருஷமா அப்படின்னு லீகலாகவே போட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்பைரி டேட் நெருங்க பயம் வரும். வேணும்னா ரினியூவல் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆகிடும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு சீரியஸ் நோட்டாக சொல்கிறீங்களா இல்லை சும்மா சொல்கிறீங்களா? இல்லை, நிஜமாக என்ன வேணால் வரலாம்ல வாழ்க்கையில். இப்போ இதுக்கு முன்னால் டிவோர்ஸ்னே ஒன்று இருந்திருக்காது, அப்புறமா சொசைட்டி லீகலாகி அது லீகலாக பண்ணுறோம். அதை மாதிரி ஒரே டார்ச்சரு இது மாதிரி அதிகமாகிட்டு வருது. இப்போ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா அப்போ சொசைட்டியே தன்னை தானே சீரமைச்சிக்கும். இது எப்படி அதான் கல்யாணம் நிச்சயமாக வேணும், இல்லைன்னா என்ன ஆகும், நாடே இருக்காது. அதில் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கழித்து இனப்பெருக்கம் இருக்காது, குழந்தைங்க இருக்காது, பொருளாதாரம் படுத்துரும், ஒரு டிரைவிங் ஃபோர்ஸும் இருக்காது. ஸோ பெண்கள் ஏன் இந்த நிலைமையை நோக்கி தள்ளப்படுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். பார்த்தா இதுக்கு முன்னால் அவங்களுக்கு வந்து படிப்பு, அந்த வேலைவாய்ப்பு அதெல்லாம் இல்லாமல் இருந்தப்போ எதை பற்றியுமே யோசிக்காமல் ஒரு கல்யாணம் ஆனால் போதும், வாழ்ந்தால் போதுன்ற மைண்ட் செட். ஏதோ ஒரு லக்கிலி ஒரு நல்ல ஹஸ்பண்ட், நல்ல குடும்பம் கிடைச்சா ஓகே, இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு வாழலான்றது தான் பெண்களோட மைண்ட் செட்டாக இருந்தது. இப்போ தான் படிச்சிடுறாங்க, வேலை கிடைக்கிது, ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்ஷன், சாய்ஸஸ் ஆண்களுக்கு ஈக்குவலாக அவங்க வர்றப்ப அதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இந்த கல்யாணம் எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா, பெருசாக ஒன்றும் கொடுக்கல, அப்போ கல்யாணமே பண்ணிக்க வேணாம், பண்ணிவிட்டு டிவோர்ஸ் பண்ணுறது எதுக்கு, சிங்கிள் லைஃப்லேயே இருந்துடலாம். இதுதான் ஒரு டேஞ்சரஸான பாயிண்ட் நம்ம சொசைட்டியில். இன்னொன்று கொஞ்சம் வெளிப்படையாக பேசிடுறேன்னா, இங்கே இருக்கிறவங்க யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பொதுவாக பார்க்குறதுல இதுக்கு முன்னால் கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆண் அந்த பெண் அந்த அண்மை இருக்குல்ல, ஒரு ஆண் கூட பழகிற ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு பொண் கூட பழகிற ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸோ பல பேருக்கு கல்யாணத்தின் மூலமாக தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போசர் ஜாஸ்தி, ஆண் பெண் பழகிறது எல்லாம். இன்னொன்று, நிறைய பேருக்கு 2-3 லவ், 2-3 பிரேக்கப். சில பேர் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க வர்றப்ப அது ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோ, அது ஒன்றும் ரொம்ப புதுசான விஷயமோ இல்லை. தன்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒரு லவ்வாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அதில் என்னென்னலாம் இவங்க பார்த்து அடிபட்டு உதவாங்கிறாங்களோ அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பேரிசன் இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஆக்சுவலி. அப்போ ஒரு பெரிய கனவு, டெஸ்டினேஷன், கம்பேரிசன் இது எல்லாமே போட்டு அந்த கல்யாணத்தில் வர்றப்ப நம்ம கல்யாணத்தை ப்ளேம் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இன்னொன்று, திருமணம்ன்றது உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும், அது வேணும் வேணான்லாம் சொல்கிறது அவங்களோட சாய்ஸ். மேபி இந்த ஒரு ஃபேஸில் சில பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், அது அவங்களோட தேர்வு. நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கல்யாணத்தை எப்படி அணுகிறோன்றது தான் இனிமேல் உலகம் மாறும். அதாவது திருமணம்னு இருக்கும், அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறிக்கிட்டு இருக்கும், அது தனித்தனி ஜோடியை பொறுத்து. இப்போ இவங்க கல்யாணம் பண்ணுறப்ப இதை மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டியாக இருக்கலாம், நம்ம உனக்கான எல்லைகள் இது, எனக்கான எல்லைகள் இது, அது மாதிரி போகுன்றது தான் என்னோட ஐடியா, கணிப்பு. ஓகே, ஆக்சுவலாக வந்து என்னென்னா, தலாய் லாமாவோட ஒரு கோட் இருக்குது, என்னென்னா, சுதந்திரம் கொடுக்காத அன்பு உடனடியாகவோ அல்லது விரைவிலோ வெறுப்பாக மாறும் அப்படின்னு. 2 பேரும் கோஎக்ஸிஸ்ட் ஆகப்போ அவங்களுக்கானது ஃப்ரீடம்னு அவங்க ஸ்பேஸில் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணணும். அதை ரியலைஸ் பண்ணாத காலகட்டத்தில் உடனே அல்லது ரொம்ப சீக்கிரமாகவே அது அன்பு அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது வந்து வெறுப்பாக மாறிடும் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, யூஸ்வலாக மேரேஜ் நம்ம லைஃப்பில் எல்லாம் சொல்லணும்னா 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா ஆக்சுவலாக ப்ராப்ளம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளம் இல்லைன்னு. பட் என்னோட பர்சனல் டேக்கை என்ன சொல்கிறேன்னா, அப்படி 2 பேரும் உண்மையிலே முழுசாக புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு மேலே சுவாரஸ்யம் ஒன்றுமே இருக்காது. ஸோ எங்களோட நோக்கமும் வந்து உங்களுக்கு இந்த மேரேஜ் குறித்தான பயத்தை உருவாக்குவதோ அல்லது வந்து பயந்துட்டு நீ கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறதோ இல்லை. இப்படிலாம் ஒன்று இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். ஸோ அதிக எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துடக்கூடாது. ஸோ அதனால தான் ரியாலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களும் அவங்களுக்கு நடந்த விஷயமும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி அப்படிங்கிற ஒரு சின்ன இமேஜ் தான் இது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட இருதரப்புக்கும் மனமார்ந்த நன்றி. அதே போல் நிகழ்ச்சி கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டு ஆராத்தவரும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.